சற்று முன் மீண்டும் திமுகவில் அமைச்சரவை மாற்றம். ஸ்டாலின் அவசர ஆலோசனை. வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். பொன்முடி பதவிக்கு சிக்கல். மொத்தமாக அமைச்சரவையை மாற்ற ஸ்டாலின் முடிவு எடுத்துள்ளார். கோட்டையில் ஒரே பரபரப்பு. சீனியர் அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டு அவர்கள் கட்சி வேலைக்கு அனுப்பப்படலாம். அதற்கான யோசனையில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் என கோட்டை வட்டார தகவல்கள் வெளிவருகின்றன. வரிசையாக மூத்த அமைச்சர்கள் வழக்குகளில் சிக்கி வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகிக்க அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்து 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 2017 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் விசாரித்தார். இதில்தான் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. பொன்முடி குற்றம் செய்ததை உறுதி செய்த ஹைகோர்ட் தண்டனை விவரங்களை அறிவிப்பதாக வழக்கின் விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி, அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரிலோ அல்லது காணொலி மூலமாகவோ ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை விசாரணையை வளையத்தில் உள்ளனர். சீனியர்களை கைது செய்து மொத்தமாக கட்சியை முடக்கும் திட்டங்களில் இவர்கள் ஈடுபடலாம். அதனால் ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரும். தேர்தல் நேரத்தில் பாஜக இந்த திட்டத்தை களமிறக்க நினைக்கலாம். இப்படி செய்து ஆட்சிக்கு சிக்கல் ஏற்படுத்தலாம், திமுகவிற்கு களங்கம் ஏற்படுத்தலாம் என்று நினைக்கலாம். அதற்கு பதிலடி தரும் விதமாக ஸ்டாலின் மனதில் இன்னொரு திட்டம் உள்ளது. ஸ்டாலின் மனதில் பெரிய திட்டம் ஒன்று இருக்கின்றது. வருமான வரித்துறை ரைடு காரணமாக பெரிய சிக்கல் இருக்காது. ஆனால் அமலாக்கத்துறை ரைடு நடந்தால் அது சிக்கலாகும். இந்த ரைடுகள் எல்லாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். திமுகவிற்கு வரக்கூடிய பணத்தை கட் செய்ய வேண்டும். திமுகவிற்கு பணம் செல்லக்கூடாது என்பதை மனதில் வைத்து பாஜக இந்த ரைடுகளை ஏவி விட்டுள்ளது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க ஸ்டாலினின் திட்டத்தின்படி முதலில் இருக்கும் 10 சீனியர்களை பார்ட்டி வேலைக்கு இறக்கலாம். பாஜகவிற்கு பதிலடி கொடுக்க ஸ்டாலின் இந்த திட்டத்தில் இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் பொன்முடி வழக்கின் தீர்ப்பை பொறுத்து மீண்டும் திமுகவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாக உள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. எதுவாக இருந்தாலும் ஸ்டாலின் இது குறித்து ஆலோசனை நடத்தி அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.